ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மெட்ரோ கார்டனோட 19 and 20th எபிசோடு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட்ல சான்சியை கடத்தி வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 2 பேரும் ரெக்கவர் ஆனது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்குமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ கைஸ், எடுத்தோடனே கெஃபட்ரியாவை காமிக்கிறாங்க. அங்கே சான்சையும் ஜியாவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜியாவோ கேட்பா, என்ன முடிவு பண்ணியிருக்கா சியோட பர்த்டே பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நீ வேற எனக்கு அதை ஞாபகம் வட்டாது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சான்சை சொல்லுவாங்க. நீ ஏன் பயப்படுற? உனக்காக அவன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவனோட லைஃபவே பணைய வச்சு உனக்காக செஞ்சிருக்கான். அப்போ நீ போய் தானே அவனோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் பர்த்டேக்கெல்லாம் போறேன் தான், இருந்தாலும் அவங்க அம்மாலாம் வராங்களாம், எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஜியாவோ சொல்றாங்க, ஆமா நானும் கேள்விப்பட்டேன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ண போறானாமே அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் மட்டும் தான் சொல்லிக்கணும், நான்லாம் இன்னும் சொல்லிக்கல, அவன்லாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படி சொல்றாங்க. என்ன இப்படி சொல்லிட்ட அப்படி சொல்லி சொல்றாங்க. சரி அதெல்லாம் விடு, அவனுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறது அதை பத்தி யோசி சொல்றாங்க. நானும் அதை பத்தி யோசிச்சேன், ஆனா அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது, நான் கிஃப்ட் பத்தி யோசிக்கும் போது உனக்கு ஏதாவது காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால காசு கொடுக்க முடியாது. சரி ஓகே, ஒண்ணு பண்ணு, நீ பேசாம உன் கையால ஏதாவது டிஷ் எதனா செஞ்சு எடுத்துட்டு போய் கொடு, அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவங்க வீட்டுல 1008 செஃப் இருக்காங்க, விதவிதமா செஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்ன இருந்தாலும் நீ செய்யற மாதிரி வராதுல அப்படி சொல்லிட்டு ஜியாவோ சொல்லுவா. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சான்சை சொல்லுவா. இதோட இந்த சீன் முடியுது. அதுக்கப்புறமா ஜியாவோட ஐடியாவை கேட்டுக்கிட்டு இவ என்ன பண்ணுவானா, இவ பேக் பண்ண ஆரம்பிப்பா. அது கேக்கா இல்ல பிஸ்கெட்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் ஆனா ரவுண்டா பண்ணிட்டு இருப்பா. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அன்னைக்கு நைட் எல்லாம் முழிச்சிருந்து காஃபி எல்லாம் குடிச்சு முழிச்சுருந்து அதை செஞ்சு முடிப்பா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல மறுநாள் சியோட பர்த்டே. இவ அவங்க வீட்டுக்குள்ள போனாக்கா அங்க இவங்க 3 பேரும் முப்படை வீரர்கள் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சாரி நான் ரொம்பவே லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்றாங்க. அதுக்கு ஒன்னே லீ சொல்றாரு, ஒன்னும் கஷ்டப்படாத, நாங்களே இப்பதான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒன்னே சான்சை, அப்படியா சரி எதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு உடனே லீ சொல்லுவாரு, நீ ஏன் இவ்வளோ ட்ரெஸ்ஸே போடாம வந்திருக்க, பாதி ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் ரொம்ப நல்ல ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க. உடனே மீசவும் ஜீமனும் வந்துட்டு, நாங்க ஃபார்மலா ஏன் ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா இங்க அவங்க அம்மாலாம் வராங்க, உனக்கு நல்லாவே தெரியும், ஸோ அதனால நீயும் ஃபார்மலா தான் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அம்மா வரத்துக்கு நான் ஏன் ஃபார்மலா ட்ரெஸ் போடணும், இது முதலாவது சி பர்த்டே தானே, அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளோ இதுவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இவ கேட்பா. உனக்கு அவங்க அம்மா பத்தி தெரியாது, அவங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட், அதுவும் இல்லாம உன்னை அவனோட ஃபியான்சேன்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறான், ஸோ அதனால நீ அப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கணும், ரொம்ப நல்லதான் ட்ரெஸ் பண்ணிருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது ஃபியான்சேவா அப்படி சொல்லிட்டு சஞ்சய் சொல்லுவா. ஆமா, ஸோ அதனால நீ ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு மாதிரியும் நீ ரொம்ப ஸ்டைலிஷ் மாதிரியும் நல்லா பேசுற பொண்ணு மாதிரியும் நீ காமிச்சிக்கணும், ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்ணணும், ஏன்னா இங்க பெரிய இடத்து ஆளுங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பயப்படுத்துறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் சான்சியை கூட்டிட்டு போயிட்டு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இதுல ஏதோ அவளுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவ சொல்லுவா, எனக்கு இது எதுவுமே வேணாம், அவனோட பர்த்டேக்கு நான் ஏன் இதெல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ போட்டுக்கினதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா லீ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு செயின் எடுத்துட்டு இது உனக்கு சூட் ஆகும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவாரு. அதோட இந்த சீன் முடியும். அடுத்த சீன்ல உள்ள எல்லாம் பர்த்டே பார்ட்டிக்குள்ள எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. அங்க சீன் நின்னுட்டு யார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாரு. இங்க உள்ள லீ ஜீமான் எல்லாருமே ஒரு இடத்துல இருப்பாங்க. உள்ள சான்சை வருவா. சான்சையை பார்த்த உடனே சி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளவே சி சொல்வார், என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒன்னும் இல்ல, நான் இங்க வரேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் என்ன ரெடி பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்பவே தகுதி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறமா எங்க என்னோட பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் எதுக்கு உனக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வரணும், நான்லாம் கிஃப்ட் எடுத்துட்டு வரலன்னு சொல்லுவா. அந்த டைமுக்கு அங்க நிறைய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு நான் இந்த ஜுவல்லரி வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே காஸ்ட்லியான ஜுவல்லரி. அதை பார்த்தோன்னே சான்சேக்கு நம்ம எடுத்துன்னு வந்திருக்கிறதுலாம் ஒரு கிஃப்டே இல்ல, அவங்களாம் எவ்வளவு பெரிய பெரிய கிஃப்ட் எடுத்து வந்திருக்காங்க, நம்மளுக்கு இங்க நிக்கிறதுக்கே தகுதி இல்லைன்ற மாதிரி அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை ஆயிடுது. அதுக்கம்மா திருப்பியும் வந்து இவ அவன் கிட்ட வந்துட்டு எங்க என்னோட கிஃப்ட்னு சொல்லி கேட்பான். இவன் நான் கிஃப்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவான். என்னது கிஃப்ட் எடுத்துட்டு வராம கூட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பான். இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னே தோணாது, இதெல்லாம் ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அவளுக்கே தோணிடும். அதுக்கம்மா சொல்லுவான், சரிவா அங்க என்னோட அம்மா இருக்காங்க, நான் உன்னை கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. நான்லாம் வரல அப்படி சொல்லிட்டு இவ சொல்லுவா. சரி பயப்படாதவா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வரல என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. வான்னு சொல்றல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சுன்னு இழுத்துட்டு போவான். அவ கையை விடு அப்படின்னு வா. அங்க பக்கத்துல இருக்க டேபிள் மேல விழுந்து இவ்வளவு கீழே விழுந்துருவா. அங்க இருக்கவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. இவங்க கீழே
விழுந்துட்டு இருக்காங்க. ஹீல்ஸோட சவுண்ட் கேக்குது. இவங்களுக்கு ரொம்பவே பயமாகுது. கிட்ட வந்து ஹீல்ஸ் நிக்குது. ஒருத்தர் நிக்கிறாங்க. சான்ஷா இப்படி நிமிர்ந்து பாக்குறா. நிமிர்ந்து பார்த்தா அது வேற யாரும் இல்ல, சியோட அம்மா தான். யாரு நீ, எழு மேல அப்படின்னு சொல்றாங்க. உடனே சி அங்கிருந்து ஓடி வந்துட்டு எழு மேல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு நிக்க வச்சு இது பண்றாரு. நீ யாருன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கேக்குறாங்க. உடனே சி சொல்றாரு அது வேற யாரும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல கூட்டிட்டு போய் வெளியே விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாரிமா என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. நான் என்ன சொன்ன உனக்கு புரியுதா, முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால முடியாதுன்னு திருப்பி சொல்லுவாரு இவரு. ஏன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒண்ணு இவரு சொல்லுவாரு, ஏன்னா இதுதான் எனக்கு கரெக்டான சிச்சுவேஷன். இந்த பொண்ணு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. இந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு எனக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சு பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு எல்லாமே புரியுது, தெரியுது, தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த பொண்ணை தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவளோட பேர் டாங் சான்சாய் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. இவங்க ஒரு நிமிஷம் அமைதியா போய் இருந்துட்டு அதுக்கப்புறமா பேசலான்னு போவாங்க. அன்னத்தி கரெக்டா ஜீமான் சொல்லுவான், இந்த பொண்ணு எங்களோட யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறா, இவ வந்து எங்க எல்லாருக்குமே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே மீசோ சொல்லுவான், ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உங்க யாருமே நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டாங் சான்சாய் கிட்ட போயிட்டு, டாங் சான்சாய், இந்த மாதிரி டாங்ல ஒரு சர்நேம்ல யாருமே நான் பிசினஸ் ரன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, உங்க அப்பா என்ன பிசினஸ் ரன் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவ அமைதியாவே இருப்பா. எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. உடனே லீ சொல்லுவாரு, அவர் பிரசிடென்டா இருக்காரு, ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, இன்னும் யாருக்கும் அது பப்ளிசிட்டியா தெரியல, பட் ஆனா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லுவாரு. உடனே ஜீமோன மெய்சோ ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சான்சையோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, சி என்னடானா இப்படி சொல்றான், அவனுக்கு புரியுதா இல்லையா என்னோட ஸ்டேட் என்னன்ட்டு, அவன் தகுதி வேற என்னோட தகுதி வேற, அதுவும் இல்லாம இவங்க என்னடானா இவங்களும் போய் சொல்றாங்க, எதுக்கு இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க எல்லாம் எதுக்கு போய் சொல்றாங்க, உண்மையை சொல்லலாம்ல, நான் எவ்வளவு நாளைக்கு பொய்யாவே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க அம்மா சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்ப பெரிய இடத்து போகணும்னா கண்டிப்பா மியூசிக் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஜீமன் சொல்லுவான், நல்லாவே வாசிப்பாளே, வயலின் வாசிப்பா, வயலின் இல்லைன்னா கீபோர்டு வாசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜீமன் சொல்லுவான். இவளுக்கு எதுவுமே வாசிக்க தெரியாது சொல்ல போனாக்கா. மீசோ எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ என்ன பண்ண போறாளோன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, அப்ப டேக் யூர் சீட், போயிட்டு வாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவளுக்கு என்ன பண்றதே தெரியல. அப்படியே மெதுவா நடந்து போவா. நடந்து போயிட்டு உட்காருவா. அவளுக்கு ரொம்ப ஷிவர் ஆகும், ரொம்ப நர்வஸ் ஆகுவா. இந்த பக்கம் ஜீமான்சி கிட்ட சொல்லுவான், தயவு செஞ்சு அவளை வெளியே கூட்டிட்டு போ, இல்லைன்னா அவளுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்ப அமைதியா நின்னுட்டே இருப்பான். இந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவ என்னடா மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவா. மியூசிக்கை பிளே பண்ணிக்கிட்டே அவ சில வேர்ட்ஸுமே சொல்லுவா. இந்த உலகத்துல ஒரு மனுஷங்களுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், நகை இருந்தாலும், இல்ல ஒரு ரொம்ப காஸ்ட்லியான துணியை அவங்க உடுத்திக்கினாலுமே அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது அடக்கம், ஒடுக்கம், மானமீனம் தான். அவங்க என்னைக்கு இதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க ஒருத்தருடைய மனசை கம்பேர் பண்ண மாட்டாங்க பணத்தோட. அவங்களோட மனசுல இருக்கிற பியூரான லவ் மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைய ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதை கேட்டுட்டு சீக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும். அதே மாதிரி லீயுமே சிரிச்சுட்டு அழகா பாப்பாரு. இவங்க எல்லாருக்குமே புரியவே புரியாது, என்ன இவளுக்கு பியானோவே வாசிக்க தெரியாது, இவ்வளவு அழகா வாசிக்கிறாள்னு சொல்லிட்டு எல்லாருமே வியாப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவ தைரியமா எழுந்து நின்று, ஒரு முறை தாகூர் சொன்னாரு, set the birds wings cold so that the birds can fly everywhere அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் தாகூர் சொன்னாரு. அந்த மாதிரி தான் ஒரு மனுஷங்க போட்டிருக்க உடனாலையும் அவங்க போட்டிருக்க ஜுவல்லரினாலையும் நம்ம அவங்கள எடை போடக்கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல மனசை தான் நம்ம பார்க்கணும். சும்மா பணம், ஏழை அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்னொன்னுமே சொல்லிக்கிறேன், இவங்க எல்லாருமே சொன்னது போய். நான் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு தான். எனக்கு இவங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு இருக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். உங்க லெவலுக்கு என்னால இருக்க முடியாது, உங்க லெவலுக்கு என்னால வாழவும் முடியாது. எனக்கு முதல்ல அதை பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு நார்மலா என்னோட லைஃபை லீட் பண்ணணும் தான் ஆசை. என் மனசு சுத்தமா இருக்கு, நேர்மையா இருக்கு. நான் யார்கிட்டயும் எதுக்காகவும் போய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை, இப்பயும் நான் போய் சொல்ல விருப்பப்படல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, சி உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ பண்ற எல்லா தப்புக்குமே ரொம்ப நல்லா சிங்சான் தட்டுறாங்க, போதும் தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போய் வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சி சொல்லுவாங்க, எனக்கு அவ யாரோட பொண்ணுன்றதுல பிரச்சனை இல்லை, அவ ஏழையா எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னால இவ்வளவு தவிர வேற எந்த பொண்ணுமே என்னால பார்க்க முடியாது, மனசார நினைக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த விஷயத்த நீ முடிவு பண்ற விஷயம் இல்ல, இது டொமிங் ஃபேமிலி முடிவு பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே இவங்க சொல்லுவாங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சான்சா இவங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ கூட வெளியே போறேன்னு சொல்லிட்டு போவாரு. அந்த டைமுக்கு ஜீவன் சி ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு அவரோட கார் கீயை போடுவாரு. இவரு டக்குன்னு கேட்ச் புடிச்சுக்கிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போவாரு. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த ரூமை விட்டு வெளியே போனா அதுக்கப்புறம் நடக்கிறத நீ தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னா நடக்கட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போயிட்டு கார்ல ஏத்திட்டு கார் ஓட்டிட்டு
ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க போயிட்டு சொல்லுவாரு, இதுமே என்னோட ஃபேமிலி தான், இது ஒரு எஸ்டேட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சான்சை சொல்லுவாங்க, இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இங்க இருந்து பாக்குறதுக்கு வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப சி சொல்வார், உனக்கு ஹெம் ஹோட்டல் நீ ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியான்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உடனே சான்சை சொல்லுவாங்க, ஆமா அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஹோட்டல், இந்த டிவில எல்லாம் நான் பாத்திருக்கேன், பட் ஆனா நேர்ல எல்லாம் போயிட்டு அங்க தங்கினதெல்லாம் இல்ல, பட் ஆனா என்னோட பெரிய கனவு அங்க தங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சி சொல்லுவார், உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஹோட்டல்ல இன்சார்ஜே வந்து என் அம்மா தான், அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ல எங்க அம்மா வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு உடனே இவன் மனசுல நினைச்சுப்பா, அப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஆளு, நம்மளாம் இவனுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுப்பா. அதுக்கம்மா சான்சி சொல்லுவா, சாரி என்னால் தான் வந்து நீ உன் அம்மாவை டிசர்வே பண்ணிட்ட, அதனால தான் என்னால் தான் உங்களுக்கு அங்க பிரச்சனை, அதுவும் பர்த்டே அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு உடனே சி சொல்லுவான், நீ அதெல்லாம் கண்டுக்காத, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரே ஒரு குட் மெமரி கூட என் அம்மா பத்தி என்னோட வாழ்க்கையில இது வரைக்குமே இல்ல, அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முக்கியம், அவங்களோட வேலை முக்கியம், என்னை பார்த்து அவங்க இது வரைக்கும் கண்டுக்கினதே இல்ல, நீ அதெல்லாம் வரியே பண்ணிக்காத, எனக்கு அவங்கள விட நீ எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே சான்சே கொஞ்ச நேரம் போட்டு, சரி ஆமா இதெல்லாம் உன்னோட வாழ்க்கையை பத்தி எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு உடனே சான்சேக்கு செம்ம திட்டு விழும் சி கிட்ட, நான்சென்ஸ், உனக்கு நான் எதுக்கு சொல்றேன்னு கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சிப்பாரு. கொஞ்ச நேரம் கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா சான்சே என்ன பண்ணுவானா, அவரோட கையை எடுத்துட்டு போயிட்டு அந்த சவுத்துக்கா சாஞ்சிட்டு மேல இருக்க ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருப்பாரு. சியும் அங்க பக்கத்துல போயிட்டு என்ன பாக்குற ஸ்டார்ஸ்யான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சான்சே சொல்லுவா, சின்ன வயசுல எனக்கு இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் தொடணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கும், அப்ப எங்க அப்பா கிட்ட சொல்லுவா இந்த மாதிரி அந்த ஸ்டார்ஸை தொடணும்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன தூக்கிட்டு தொடு சொல்லுவாரு. அதனால தொடவே முடியாது, ஆனா அவர் என்ன தூக்கிட்டு ரொம்ப லவ்லியா பார்த்து பாரு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சி அப்படியே பார்த்துட்டே இருப்பாருங்க. அடுத்த சீன்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, இங்க இவங்க 3 பேரை காமிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே பார்ல இருக்காங்க. ஜீமன் குடிச்சிட்டு நான் இன்னைக்கு தூங்குவானே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு ஒண்ணே மீசோ சொல்லுவான், எனக்குமே ரொம்ப பயமா இருக்கு, கனவுல எல்லாம் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க, என்னால தூங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு ஒண்ணே ஜீமன் சொல்லுவான், உனக்கு தூங்குறதுக்காவது தைரியம் இருக்கா, எனக்கு தூங்குறதுக்கே தைரியம் இல்ல, விண்டோஸ் மூலமா கன் ஷாட் எல்லாம் பண்ணி என்ன சாவடிச்சிருவாங்க பாரு, சன்ஷைக்கும் சீக்கும் ஹெல்ப் பண்ணதுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஜீமன் லீ கிட்ட கேட்பான், உனக்கு பயமா இல்லையா, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே அவர் சொல்லுவாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா ஹை ஸ்கூல் அப்போ அவங்க அம்மா நம்ம ஒரு வாட்டி மீட் பண்ணலான்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்போ உடனே பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும் போது, என்ன அது உன்னோட ஸ்கோர் எல்லாத்துலயுமே கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ என்னால இவ்வளவுதான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ இவங்க 3 பேருமே இல்ல ரொம்பவே டஃபா இருந்துச்சு சிலபஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களை யாரும் கேட்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்மளுக்கு திட்டு வந்துச்சு, இவங்களால தான் நீ கேட்டு போற, இவங்களால தான் உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்மள பிளேம் பண்ணாங்க, நம்ம கூட சேரக்கூடாதுன்னு வேற அவன் ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக்ல இருக்கும். அதை நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அதெல்லாம் விடு, சான்சேக்கு எப்படி பியானோ தெரியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க மீசோ. அதுக்கு ஒண்ணே இவர் சொல்வாரு, இல்ல ஒரு வாட்டி நான் சொல்லி கொடுத்தேன், ஆனா அவ அதை பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா நல்லா தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா ஆனா நாங்க ரொம்பவே பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீமான் சொல்லுவான். இந்த சீன் இதோட முடியுது. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. இவரு சான்சேவை தூக்கிட்டு ஸ்டார்ஸ் தொட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க இல்ல இன்னும் தொடல, இன்னும் கொஞ்சம் தூக்குன்னு சொல்றாங்க. சான்சை இன்னும் கொஞ்சம் தூக்கட்டானே, அவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு அவங்க மேல பாத்துட்டே இருப்பாங்க ஸ்டார்ஸவே. இவர் பின்னாடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு இப்ப நீ ஹானஸ்டா ஒரு ஹான்ஸ் அப் பண்ணு, நீ என்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ என்ன பதில் சொல்ல போறான்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. நீ யோசிக்காத, உனக்கு என்ன தோணா எனக்கு கிட்ட அப்படியே சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சான்சை சொல்லுவா, எனக்கு இன்னும் அதை பத்தி ஷுவரா எனக்கு ஆன்சர் இன்னும் நான் சொல்ல விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சி கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சி சொல்லுவாரு, நான் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன், முதல்ல அதுக்கு ஆன்சர் சொல்லு, சும்மா சமாளிக்காத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. யார் சமாளிக்கிறா, நான் அந்த பதில் சொல்றேன், எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ நான் அதுக்கான பதில் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே உன் கொஸ்டினை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. மிஞ்ச் யூனிவர்சிட்டியில எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, நான் பார்க்கவும் சுமாரா தான் இருக்கேன், மிடில் கிளாஸ் பொண்ணு, என்கிட்ட அப்படி என்ன இருக்கு, எதுக்காக என்ன சூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு உடனே இவர் சொல்லுவாரு, மேபி நம்ம பிளைண்டா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க உடனே அவங்கள பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சான்சே உடனே நான் உனக்கு மறந்துட்டேன், நம்ம 2 பேர் சாப்பிடறதுக்காக ஒரு ஐடியா எடுத்து வந்திருக்கேன் நான் சொல்லிட்டு பேக் ஓபன் பண்ணுவாங்க. பேக் ஓபன் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்ற ஐட்டம் எடுக்கிறதுக்கு பதிலாக பிஸ்கெட் டப்பாவை எடுத்துருவாங்க, அதாவது அவங்க செஞ்சு வச்ச கிஃப்ட். அதுக்கப்புறம் இது இல்ல இதெல்லாம் சொல்லிட்டு எடுத்து உள்ள வைப்பாங்க. என்ன அது சொல்லு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் உனக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன், பட் ஆனா இது அவ்வளோலாம் காஸ்ட்லி இல்ல, சொன்னாலும் நான் உனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சி சொல்வார், நீ எடுத்துட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்தியா பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல மத்தவங்களாம் இதோட பெருசா எடுத்துட்டு வந்தாங்க, இது மொக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேக்ல வைக்க போவாங்க. மொக்கையா இருந்தாலும் நீ எடுத்துட்டு வந்திருக்கல, அப்ப எனக்கு ரொம்பவே முக்கியம், அது சொல்லிட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவளுமே கொடுப்பா. அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள பிஸ்கெட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் எமோஜியா. என்ன இதுன்னு சொல்லிட்டு பாப்பாரு. உடனே அப்போ சான்சிக் சொல்லுவா, இது எல்லாமே உன்னோட
அவங்களோட ஃபேஸஸ், இந்த எல்லா ஃபேஸஸுமே நான் உன்னை பார்த்திருக்கேன். கோவமா, கேரிங்கா, அன்பா, ஹாப்பியா, கிரேசியா, இந்த மாதிரி எல்லாமே நான் உன்னை பார்த்திருக்கேன். அதனால தான் அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பிஸ்கெட்ஸா ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு கொடுப்பாங்க. உடனே அவர் சொல்வாரு, எனக்கு கிடைச்சதுல மோஸ்ட் ப்ரீஷியஸ் கிஃப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சான்சேக்கு செம்ம ஹாப்பி. இந்த சீன் இதோட முடியுது. மறுநாள் காலையில ஆயிடுது. அப்பதான் சான்சே அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கேக்குறாங்க, என்ன இன்னுமே அவளை காணுமேன்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு சியோட பர்த்டே, ஸோ அதனால அவளுக்கு லேட் ஆகுது போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு கரெக்டா உள்ள சான்சே வந்துருவா. உள்ள வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஓகே சொல்லி எப்படி பர்த்டே போச்சுன்னு சொல்லுவாங்க. சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போயிடுவாங்க. இதோட இந்த சீன் முடியுது. இந்த பக்கம் சி அங்க பெட்ரூம் போறாரு. அங்க லீ தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பி, இங்க பாரு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குதிச்சுன்னு இருக்காரு. இங்க பாரு லீ, இங்க பாரு இது என்னோட அரகன்ட் ஃபேஸ் பாரு, செம்மையா போட்டிருக்கால பிஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவரு தூங்கி இருந்தவர் அப்படியே டக்குன்னு வாய வச்சு வாங்கிடுவாரு, சாப்பிட்டுடுவாரு. ஏன்டா இப்படி பண்ற, நீ உனக்கு போய் காமிச்சேன் பாருன்னு சொல்லிட்டு இவரு டென்ஷன் ஆயிடுவாரு. அவரு லீ சிரிச்சுட்டு இருப்பாரு படுத்துக்கிட்டு. இந்த பக்கம் அவங்க அம்மா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாவோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரி சான்சோட ஃபுல் டீடைல்ஸ்மே சொல்லுவாங்க. இந்த மாதிரி கெஃபெட்டரியால ஒர்க் பண்றாங்க, ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், உங்ககிட்ட எல்லாமே போய் சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே டீடைல் சொல்லுவாங்க. அடுத்த சீன்ல சான்சே நல்லாவே தூங்கிட்டு இருப்பாங்க. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு அங்க சியோட அம்மா காலிங் பெல் அடிப்பாங்க. சரி யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் சியோட அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. சான்சே உள்ள இருந்து எழுந்து வருவா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே அவங்க அம்மா இவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு எவ்வளவு வேணா பணம் கொடுக்குறேன், நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பட் ஆனா இப்ப இதுக்கு மேலே என்னோட பையனை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே அமைதியாவே இருப்பாங்க. சான்சேக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அட் பாயிண்ட்ல சான்சேயோட அம்மாவுமே டென்ஷன் ஆயிட்டு எழுவாங்க. எழுந்துட்டு அடிக்கிற மாதிரி போவாங்க. சான்சே மாமா என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பக்கத்துல இருக்க மாவு டப்பாவை எடுத்து தூக்கி விசிறி சியோட அம்மா மேல கொட்டிடுவாங்க. சியோட அம்மா ஃபுல்லா மாவா இருப்பாங்க. செம்ம காமெடியா இருக்கும். எங்க யார்கிட்ட வேலை பேசிட்டு இருக்க, நீ என்ன வேலை பேசினாலும் அதுக்கு நான் வாங்கிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு காசுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சான்சோட அம்மா இவ எழுந்து வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. உடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, என்னம்மா பண்ற நீன்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவை திட்டுவாங்க. அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன பேசுற நீ, இதே மாதிரி பேசினா நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. மாவு மட்டும் கொட்டிருக்கே, தண்ணி போட்டு மாவு பேசிடலாம்ல அப்படின்னு சொல்ல வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருமே ஃபேமிலியாவே சிரிப்பாங்க. உடனே அவரோட அசிஸ்டன்ட்ல எங்க மேம் மேலே கை வச்சுட்டீங்களா, நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயிடுவாங்க. அதுக்கம்மா சான்சே அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் கூட பயந்துட்டேன் நீங்க அந்த காசை அக்செப்ட் பண்ணிப்பீங்களோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது கொண்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்மளுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அந்த மாதிரி பிச்சை எடுத்து வாழணுன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேருமே கட்டி பிடிச்சிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. அடுத்த எபிசோட்ல எடுத்தோடனே இங்க எஃபோர்ட் 4 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. மீசோவை சி என்ன சொல்றாருன்னா, என்ன போட்டோ எடுன்னு சொல்றாரு. அந்த பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டு அவருமே ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறாரு, இந்த போதும் புடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அவருக்கு மனசு திருப்தி ஆகல. இன்னும் கொஞ்சம் எடுன்னு சொல்றாரு. அதுக்கு உடனே சீமன் கேக்குறாங்க, ஏன் இந்த பிஸ்கெட் என்ன காடால பிளஸ் பண்ணிருக்கிறதா, எதுக்காக இப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காடால பிளஸ் பண்ணல, சான்சே செஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சி சொல்லுவாரு, ஆமா சான்சே செஞ்சு கொடுத்தது, இது ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க பாரு எல்லா ஃபேஸுமே என் ஃபேஸ் மாதிரி இருக்கல, ஆனா இந்த ஹாப்பி ஃபேஸை மட்டும் இந்த நாய் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லீயை பார்த்து சொல்லுவாரு. அவர் சிரிப்பாரு உடனே. அதுக்கப்புறமா இங்க பாரு எல்லா ஃபேஸுமே எனக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு பிஸ்கெட்டுக்குமே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஜாலியா இருக்கும் அந்த பாக்குறதுக்கு. அப்ப மீசோ சொல்லுவான், சான்சே எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கா பாரு, அதனாலதான் இவ்வளவு பர்ஃபெக்டா வரைய முடிஞ்சிருக்கா அவளால, அதுவும் பிஸ்கெட்ல எவ்வளவு இனோவேட்டிவா பண்ணிருக்கா அவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல சியோட வீட காமிக்கிறாங்க. அங்க அவங்க அம்மா வழக்கம் போல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி சான்சோட ஃபுல் டீடைல்ஸ் நான் விசாரிச்சுட்டேன் மேம், இதுக்கு மேல என்ன ஆகணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல சான்சையும் ஜியாவையும் கஃபெட்டரியால காமிக்கிறாங்க. அங்க இவங்க 2 பேருமே பயந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாவோ கேக்குறா, என்ன சொல்ற நீ, அவங்க அம்மா இப்படி எல்லாம் பேசினாங்களா, வீட்டுக்கு வந்தாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா வீட்டுக்கு வந்தாங்க, 5000 யான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, பட் ஆனா எங்க வீட்டுல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த பொம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் பாரு, நீங்க 2 பேரும் ஏதோ சின்ன பசங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு எதுக்கு அவங்க வெள்ளலா பேசுறாங்க, அவ்வளவு பெரிய ஆள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்குமே அதான் புரியல, எனக்குமே ஃபர்ஸ்ட் பயமாயிடுச்சு, நல்ல வேளை என்னோட அம்மா என்ன சமாளிச்சுட்டாங்க, நான் மட்டும் இருந்தேன்னா நான் எப்படி சமாளிச்சிருப்பேன், எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஜியாவோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. யாராதுன்னு சொல்லிட்டு சான்சே திரும்பி பார்த்தா சி அம்மாவோட அசிஸ்டன்ட். அவங்க வந்த உடனே சான்சே கேப்பா, எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே அவரு சொல்லுவாரு, இந்த மாதிரி மேடம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா, உங்களை பத்தியும் சியோட ஃபியூச்சரை பத்தியுமே பேசணுமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஜியாவோ சொல்வா, அவ எதுக்காக வரணும், உங்க மேடம்க்கு வேணும் அவங்கள இங்க பார்க்க சொல்லு, சான்சே எதுக்காக வரணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கு திருப்பி அவர் ரிப்போர்ட் பண்ணுவாரு, உங்களை பத்தியுமே சியோட ஃபியூச்சர் பத்தியுமே பேசணுமா, சொன்னாலும் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, கார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறமா சான்சே கொஞ்ச நேரம்
யோசிச்சுட்டு சரி ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. போகும்போது ஜியாவோ ஒன்னும் இல்ல கீப் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. கார் நேரா போயிட்டு சியோட வீட்டாண்ட இறங்குது. அவளுமே உள்ள போறா. உள்ள போகும்போது அவளை சொல்லிட்டே போறா தைரியமா இருக்கணும், அவங்க என்ன பண்ணாலுமே கரெக்டா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு உள்ள போறா. உள்ள போயிட்டு டோர் ஓபன் பண்ணா அங்க சியோட அம்மா இன்னொரு ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் சொல்றா என்னால அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இவன் போய் நிக்கிறா. இவளை பார்த்த உடனே அமைதியா உட்காந்துட்டு சாஞ்சி நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா சாஞ்சியை பார்த்து கேட்பாங்க சீக்கு ஏத்த பொண்ணு தானே அது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவங்க ஃபேமிலி கிட்ட இது சாஞ்சை சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சாஞ்சை கிட்ட அவனுக்கு நல்லது நடந்தா உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவளும் ஆமா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சை சொல்லுவா. உடனே சொல்லுவார் என்ன சாஞ்சை பேசுற நீ, அப்ப நான் கல்யாணம் பண்ண போயிட்டு அவனுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவ அமைதியாவே நிற்பா. என்னால இந்த நாயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பார்க்கவே கேவலமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க. அது உடனே அந்த பொண்ணு சொல்லும் யார் கேவலமா இருக்கா, நீ ஒன்னும் அவ்வளவு ஹேண்ட்ஸம்லாம் இல்ல, மிஸ் டோனிலாம் இவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் கூட எல்லாம் கம்பேர் பண்ணா நீ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே இவரு சொல்வாரு கொஞ்ச நேரம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. நீ கொஞ்ச நேரம் வாய மூடி, என்ன எதனா ஒண்ணு சொல்லிட்டே இருப்பியா நீ, நான் இன்னைக்கு போன் கூட எடுத்துட்டு வரல, இல்லன்னா நான் எங்கன்னா போயிட்டு இருப்பேன், காசு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பா லூஸ் மாதிரி உட்காந்துட்டே இருப்பாங்க. என்னால இதுக்கு மேல இங்க உட்கார முடியாது, நான் எழுந்து போறேன்னு சொல்லிட்டு எழுந்து வருவாங்க. சாஞ்சையை கிராஸ் பண்ணி போறதுக்காக போவாங்க. அந்த டைமுக்கு எழுந்து ஓடி வந்து சாஞ்சை இழுத்துன்னு போவான பார்த்தா குடு குடு குடுன்னு அந்த பொண்ணை இழுத்துன்னு ஓடிட்டே இருப்பான். லாஸ்ட்ல ஒரு கடையில போயிட்டு ஸ்டாப் பண்ணுவான். ஸ்டாப் பண்ணிட்டு நீ எதுக்காக வந்த, எங்க சாஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏடா முட்டாளே, நீ என்னதான்டா கூட்டிட்டு வந்த, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஓடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, யாரும் பின்னாடி வராங்கன்னு கூட தெரியாம நீ பாட்டுக்கு ஓடிட்டே போயிட்டு இருக்க, சப்பல் கூட போடல நான், எனக்கு காலெல்லாம் வலிக்குது, ஏற்கனவே எனக்கு கால் வலி, மறுபடியும் எனக்கு சப்பல் வாங்கி கூட நான் கார் ஏற்றி அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்கிட்ட எல்லாம் காசு இல்லை, நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் எனக்கு அதெல்லாம் தெரியாது, உப்பு மூட்டைனா தூக்கின்னு போயிட்டு என்ன என் வீட்டாட விடு, என்னாலாம் நடந்து போக முடியாத வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நீ எப்படிதான் போய்க்கோ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் ஏய் புரிஞ்சுக்கோ, என்கிட்ட போனும் இல்ல காசும் இல்ல, நான் எப்படி போவேன், நீ எப்படி நான் போய், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இவ பின்னாடி இருந்து ஓடி வந்து குரங்கு மாதிரி ஏறி உட்காந்துக்குவான். அவன் பின்னாடி குரங்கா நீ உன்னால குரங்கு கூட வளர்த்தாங்க, இறங்கு மேல, முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இவன் என்ன பண்ணுவானா இறங்கும் போது அவனோட காதை கடிச்சிட்டு இறங்கிடுவா. குரங்கு தான் நீ நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். இவ அங்க நின்னுட்டே இருப்பா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல சான்சியோட வீடு காமிக்கிறாங்க. அவ அப்பதான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வரா. வெளியே வந்து அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி 8 ரஷ் ஸ்பைசி நூடல்ஸ் வேணும், சொன்னால் பைனாப்பிள கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருப்பியும் அகைன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவா இவ. ஆமா உன்னால அது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு, சொன்னால இப்ப ஆர்டர் பண்றவங்க எல்லாருமே அதை தான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே நான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டா போன் வரும். யாருன்னு பார்த்தா இந்த நாய் எதுக்காக இன்னத்தையும் கால் பண்றான், எனக்கு அவன் பொண்ணு பார்த்துருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் சொல்லணுமாமா, நானா போன் எடுக்க மாட்டேன், அதை சொல்றதுக்கு மட்டும் நானா கூட்டிட்டு ஓடும் போது தெரியலையான்னு சொல்லிட்டு போனை வச்சிருவா கோவமா. மறுநாள் கேன்டீன்ல இவங்க 4 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஜீமன் கேட்பான் உனக்கு என்ன ஆச்சு, கிளாஸ்மே ஒழுங்கா அட்டன் பண்ணல, நீ ஆப்சென்ட் மைண்டடாவே இருக்கியே, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரு பெரிய கதை, நான் சொல்றேன், என்ன திருப்பி சஞ்சய் கூட சண்டையா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க சண்டை தான், பட் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது கொஞ்சம் பெரியவே சண்டை அப்படி சொல்லிட்டு சொல்லுவான் இவன். சரி அதான் என்னன்னு சொல்லு, பெரிய சண்டைனா கூட பரவாயில்ல, லஞ்ச் பிரேக் முடிகிற வரைக்கும் இருக்க சொல்லு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்ற இரு அப்படின்னு சொல்லும் போதே சான்சே அங்க வருவாங்க. சான்சை இவங்க எல்லாருமே பார்த்துட்டு செம்மையா முறைப்பாங்க. கூட வந்த சென் சொல்லுவான் ஏன்னா நம்ம அங்கதான் உட்காந்து சாப்பிடுவோம், இன்னைக்கு இங்க உட்காந்து சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா வா நானும் போயிட்டு சிஏ கங்க்ராச்சுலேட் பண்ணணும், வா போலான்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு உடனே அவங்க எழுந்துக்கிட்டு என்ன பேசுற நீ, அதெல்லாம் எங்க அம்மாவோட முடிவு, எனக்கு அதுல விருப்பம் இல்ல, அவங்களுக்கு ஓகேன்னா நானும் ஓகே சொல்லிடுவேன். ஆமாம்மா விருப்பம் இல்லாம தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுனியா அப்படி சொல்லிட்டு கேட்பா இவ. அதுக்கு உடனே அவ லூசு மாதிரி பேசாத, நான் நீ நினைச்சுதான் அவளை கூட்டிட்டு போனேன். ஆமாம்மா எனக்கும் அவளுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, கலரு ஹைட்டு வெயிட் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, உனக்கு அப்ப கூட தெரியலையா அப்படி சொல்லி கேட்பா. நான் நிஜமாவே அப்படிதான் பண்ணேன். ஆமா உனக்கு அந்த மாதிரி ஸ்லிம் கேர்ள் மாடலா இருக்கிற பொண்ணு தான் வேணும்னா எதுக்காக நீ என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண, நீ நான் பாட்டுக்கு தானே இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து கோவமா போயிடுவாங்க. இங்க உடனே லீ கேட்பாரு, ஓ நீ அந்த பெரிய விஷயம் சொல்ல முடியாத விஷயம் எதுதானா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இவர் அமைதியாவே இருப்பாரு. இந்த பக்கம் இவ புலம்பினே போயிட்டு இருப்பா வெளியே. எனக்கு என்ன வந்துச்சு, அவன் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க ஆனா போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு, எதுக்கு என்கிட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்கன்னு தெரியல, இவனும் அப்படித்தான் பண்றான், இவங்க அம்மா இப்படித்தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பினே போயிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு இப்படி எட்டி பாக்குது. பார்த்துட்டு ஏய் நில்லுன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நேத்து நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஞாபகம் இருக்கு, நான் ஜியாசி, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சான்சை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ நீ சான்சை யா, நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்புறமா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு சான்சை கேட்பாங்க. சிஏ பாக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்க. அவன் கெஃபெட்ரியால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ போ அப்படி சொல்லுவாங்க. கெஃபெட்ரியாவா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து, சரி ஓகே நான் தேடுறேன், சரி ஒரு நிமிஷம் நில்லு, இந்த யூனிவர்சிட்டியில
எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா, எல்லாருமே பாதியில விட்டுட்டு போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க சான்சை. இல்ல நேத்து அப்படிதான் அந்த பையன் பாதியில நீ விட்டுட்டு போயிட்டான், என்கிட்ட ஷூ இல்ல, காசு இல்ல, போன் இல்ல, என்ன எங்கன்னா கூட்டிட்டு போடானா அவன் கூட்டிட்டே போல, நடு வழியில விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல இந்த பக்கம் காமிப்பாங்க. இந்த பக்கம் மீசோ கேட்பான், ஓ அந்த பிசினஸ் மேனோட பொண்ணு தானா ஜியாக்ஸி, அவங்க மைனிங் பிசினஸ் தானே பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா, எங்க ஃபேமிலியில அது மட்டும் தான் இல்ல, ஸோ அதனால அவளை கல்யாணம் பண்ணீங்கன்னாக்கா அதுவும் எங்களுக்கு வந்துடும் இல்லையா, ஸோ அதனால தான் எங்க அம்மா பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சி சொல்வாரு. அதுக்கு உடனே லீ சொல்லுவாங்க, ஒரு மேரேஜ்ல கூடவா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க, எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரி சொல்லு பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீமன் கேட்பான். செம்மையா இருப்பாள், பெரிய இடத்து பொண்ணு வேற, நல்லா இருப்பா, ஹைட் வெயிட் செம்ம மாடல் மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சி சொல்லுவாரு, அவளா குரங்கு, சரியான குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குரங்கா அப்படின்னு சொல்லிட்டு சி கேட்பாரு. ஆமா அவ குரங்கு தான், எல்லாரோட காதையுமே கடிப்பா அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது காதை கடிச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சிரிப்பாங்க. ஆமா நேத்து என்னோட காதை கடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கம்மா சீமன் சொல்லுவான், நீ ஒரு விதமா மார்க்கமா தாண்டா இருக்க, இந்த பக்கம் சான்சை இந்த பக்கம் ஜியாக்ஸி, என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ அப்படி சொல்லுவாங்க. நீங்க வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இவர் வெளியே எழுந்து வருவாரு. இவங்க பின்னாடியே இவங்க 3 பேருமே வருவாங்க. இங்க சான்சையும் ஜியாக்ஸியும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு லீ சொல்லுவாரு, அங்க பாரு சான்சை யார் கூட பேசிட்டு இருக்கா, இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க 4 பேருமே இவ்வளவு வருவாங்க. கிட்ட வந்தா ஜியாக்ஸி, ஏய் நீங்க என்ன பண்ற குரங்கு அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. யார பார்த்து குரங்கு சொல்ற, நீதான் குரங்கு அப்படி சொல்லிட்டு இவ சொல்லுவா. உன்ன மாதிரி நான் ஒரு மனுஷனை பார்த்தது இல்ல, ஒரு பொண்ணை நடுவுல விட்டுட்டு போறேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நேற்று வீட்டுக்கு போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அவர் சொல்லுவாரு, இங்க பாரு நீ எப்படின்னா போய்க்கோ, என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன அப்ரோச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சி சொல்வாரு. இங்க பாரு எனக்கும் என் அம்மா அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுலாம் இல்ல, ஆனா எனக்கு இப்போ உன்னை பிடிச்சிருக்கு, சொன்னாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு எவ்வளவுதான் கோவம் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் மாத்திக்கிறேன், அஸ் எ ஃபியான்சியா என்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் லூசு மாதிரி பேசுற அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. ஆமா நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் அடிக்கிறதுக்கு போவாரு. உடனே ஜீமோனும் மீசோவும் பிடிச்சிப்பாங்க. அப்படிலாம் அடிக்க கூடாது போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாப்ஸி கிட்ட போயிட்டு, நான் நிஜமா தான் சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு சான்சே அப்படியே முறைச்சிட்டு நிற்பாங்க. சான்சையை பார்த்துட்டே இருப்பான், அவ போயிட்டே இருப்பான் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு. அதுக்கப்புறமா ஜியாப்ஸியும் பின்னாடியே வந்து சான்சே கிட்ட, என்ன போயிட்டே இருக்க, நான் உன்னை போவே சொல்ல வெளியே அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சான்சே கேட்பா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், வா போலாம், காஃபி குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் எங்கேயும் வரல, நான் வரேன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லுவாங்க. நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு கஃபேட்டரியால போயிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, சரி சொல்லு சிஏ பத்தி சொல்லு, உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி, நீ அவனோட ஃப்ரெண்டு தானே சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீ போய் அவன்கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட ஏன் கேட்குற அப்படி சொல்லிட்டு சொல்லுவா. இல்ல நேத்து நான் அவனோட காதை கடிக்கும் போது அவன் மூஞ்செல்லாம் ரெட் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் கேட்கறான், அவன் வர்ஜினா அப்படி சொல்லிட்டு கேட்பா. இவ என்னது அப்படி சொல்லிட்டு துப்பிடுவா, வாயில இருக்கிறது துப்பிட்டு, என்ன கேள்வி கேட்கிற, பப்ளிக் பிளேஸ்ல என்ன கேட்கணும்னு உனக்கு தெரியலையா, அவன் வர்ஜினா இல்லையான்னு சொல்லிட்டு நீ போய் அவன்கிட்டே கேளு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல எனக்கும் அவ்வளோவா பெருசா யாரும் நான் யாரையுமே டேட் பண்ணதில்லை, சொன்னாலும் எனக்குமே தெரியல, என்னை டேட் பண்றவங்க வரவங்க எல்லாருமே ஒன்னே பணத்தை பார்த்து வருவாங்க, இல்லையா என்னோட கோவத்தை பார்த்து அவங்க போயிடுவாங்க, இப்படிதான் இருக்கும் என்னோட லைஃப்ல. சரி ஓகே அம்மா அப்பா பார்த்து வைப்பாங்க, நானும் இவ்வளவு நல்லா இருந்துட்டேன், அவங்க எப்படியே மொக்கையா இருக்கிற பையனை தான் பார்ப்பாங்கன்னு நினைச்சேன், பட் ஆனா இவனை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, ஸோ அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு மேரேஜ் பண்ணலாம் நீ போயிட்டு அவன்கிட்ட கேளு சொல்லுவாங்க. சரி ஓகே டென்ஷன் ஆகாத அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே இதுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது புதுசு இருக்கே அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடி உங்களும் கை கொடுப்பாங்க. இந்த சீன் இதோட முடியுது. இதோட ஸ்கூல் மேல மாடி மேல சான்சே உட்காந்து படுத்துட்டு, எனக்கே அப்படி நடக்குது, எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வழியில புலம்பின்னு இருக்கா. அங்க லீ வரான். லீ வந்துட்டு ஹலோ அப்படி சொல்லிட்டு மேல இருந்து பாப்பான். இவ படுத்துட்டு இருப்பா. இவ பயந்துட்டு எழுவா. என்ன பார்த்தா உனக்கு அநாயங்கா இருக்கா, இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படி சொல்லி கேட்பாங்க. இல்ல உன்ன சொல்ல நான் பாட்டுக்கு புலம்பின்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் மூஞ்செல்லாம் ரெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போவாரு. இவ உடனே அவ கால எட்டி உதச்சு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சன்ல ரொம்ப நேரமா இருந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சொல்லு உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அவரு. இவ அமைதியாவே இருப்பா. நீ என்கிட்ட பேசுறதுக்கு நீ போயிட்டு சி கிட்ட பேசினா உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ அமைதியாவே இருப்பா. திருப்பியும் உனக்கு நிஜமாவே புரியல இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா, அவன் எவ்வளவு உனக்கு உண்மையா இருக்கா, உனக்கு கொஞ்ச நேரம் கூட உனக்கு அது ரியலைஸ் ஆகலையா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்லிட்டு நீ தான் உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமா இவ வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போவா. எனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது, அவன் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. வீட்டான கிட்ட போனா அங்க டொமின்சி நின்னுட்டு இருப்பாரு. சி இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பா. லூசா நீ எங்க போன இன்னைக்கு மதியானம், நான் எங்களை அவனை தேடுறது, போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு கத்துவாரு. என்கிட்ட சும்மா கத்தாத, நான் உன் ஃபியான்சி கூட தான் வெளியே போயிருந்தோம் காஃபி குடிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ எதுக்காக அவ கூட போறேன்னு சொல்லி கேட்பாரு. கொஞ்சம் பொறுமையா கேளு, நான் உனக்கு மேட்ச் ஆக மாட்டேன், அவ என்னோட நல்லா இருக்கா, பாக்குறதுக்கு மாடல் மாதிரி இருக்கா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கா, எது இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுறா, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவளை, நீ அவளை கல்யாணம் பண்ணீங்கன்னா எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை உனக்கும்
எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க அம்மாக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாரோட ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். ஐ திங்க் ஸோ யூ டூ ஆர் த போத் கரெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே சீக்கு ரொம்ப உடஞ்சிருவார் அவரு. நீ இதை சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல சான்சாய் அப்படி சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி அவர் பாட்டுக்கு நடந்து போவாரு. ஃபுல்லா மழை பெய்யும். இங்க சான்சாய் அவங்களே திட்டிக்குவாங்க, என்ன சான்சாய் பண்ண நீ திருப்பியும் நீ சீயை ஹர்ட் பண்ணிட்ட, இது எவ்வளவு சிச்சுவேஷன் வேர்ஸா போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்படி சொல்லிட்டு அவங்களே திட்டிட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு மலையில நனைஞ்சுட்டே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க ஜீமன், மீசோ, லீ எல்லாம் உட்காந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இவனை பார்த்த உடனே மீசோ ஓடி வருவான், என்னடா இவ்வளவு நினைஞ்சிருக்க, போயிட்டு ட்ரெஸ் மாத்து சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் சோகமாவே இருப்பான், எதுவுமே பதில் சொல்லவே மாட்டான். மேல போயிட்டு அவ சொன்னதே தான் திருப்பி யோசிச்சுட்டு இருப்பான். நீங்க 2 பேர் தான் கரெக்டான மேட்ச்னு அவ சொன்னதை யோசிச்சுட்டு கையை போட்டு பயங்கரமா செவத்துக்கு இடிச்சுப்பான். இந்த பக்கம் மீசோ எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. வர சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸா போயிட்டு இருக்கு, நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. மறுநாள் ஒரு மால் மாதிரி இருக்கும். அங்க ஜீமனும் மீசோவும் நிறைய திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜீமன் கை ஃபுல்லா ஒரு டாய்ஸ் வச்சிருப்பான், மீசோ கை ஃபுல்லா ஒரு பேக்ஸ் வச்சிருப்பான். அங்க ஜியாப்ஜி வருவாங்க. ஜியாப்ஜி வந்து என்ன எல்லாம் வாங்கிட்டீங்களா, ரொம்ப போரா இருக்கீங்களா நீங்க 2 பேரும், நீங்க இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா நான் சீக்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இல்ல வேணாம் உனக்கு என்ன வேணுமோ சொல்ல, நாங்க செய்யறோம், பட் ஆனா சீக்கிட்ட மட்டும் நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே உன் பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மீசோ கிட்ட நீ கேட்ட பிராலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அவரு ரொம்பவே டெரரா. அதுக்கு உடனே அவங்க சொல்லுவாங்க, சரி ஓகே இதெல்லாம் வந்து என்ன சைஸ்ல இருக்கு, எல்லாம் கொஞ்சம் போட்டு காமிக்கிறியா நீ அப்படி சொல்லி கேட்பாங்க. என்னது நான் போட்டு காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீசோ கத்துவாரு. ஆமா நீ போட்டு காமிக்கணும், இல்ல நான் சீக்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு கடையா தெரிஞ்சுலாம் வாங்கி வந்திருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது சரிப்பட்டு வராது, நான் போறேன், இவன் என்னன்னா டாய்ஸ், நான் கேட்ட டாய்ஸை வாங்கி வரலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுனே புரியாது. இந்த பக்கம் சான்சையும் ஜியாவும் 2 பேருமே கேஃபேட்டரியால இருப்பாங்க. அங்க ஒருத்தர் வந்து மில்க் ஷேக் கேட்பாரு. ஆனா இவ எடுத்து காஃபியை கொடுப்பா. நான் மில்க் ஷேக் கேட்டேன்னு சொல்லுவாங்க. சாரி சொல்லிட்டு அவங்க அப்புறமா எடுத்து கொடுப்பாங்க. உடனே ஜியாவோ கேட்பா, என்னாச்சு உனக்கு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கு, ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நைட்டெல்லாம் முழிச்சிருந்து ஹோம்ஒர்க் பண்ணேன், சொன்னதான் கொஞ்சம் டல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க யோசிப்பாங்க, இல்ல ஜியாப்ஜி தான் வந்து கரெக்டான பொண்ணு, எல்லாருமே ஹாப்பி, இப்பதான் சன்ஷைன் நீனோட மனசை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டா உள்ள ஜியாப்ஜி உள்ள வராங்க. பின்னாடி இவங்க 2 பேரும் கை ஃபுல்லா எடுத்துட்டு வராங்க. என்ன நீ வர, பின்னாடி இவங்க 2 பேரும் வராங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க 2 பேரும் செம்ம போரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னாச்சு சீமன் அப்படின்னு சொல்லிட்டு சான்சே கேட்பா. வேற என்ன டேட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னது டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சான்சே கேட்பா. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஜியாப்ஜி சொல்லுவா, நான் வந்து சீயை விட்டு போகணுமா, சோ அதனால வந்து இவங்க 2 பேரும் என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கு உடனே சீமன் கேட்பா, ஓ உனக்கு புரிஞ்சு போச்சா, அப்ப தயவு செஞ்சு சீயை விட்டுட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க பாருங்க நீ ரொம்ப போரா இருக்க, நீ சீக்கிரமா டயர்ட் ஆயிடுற, 2 பேரும் எனக்கு செட் ஆக மாட்டீங்க, சோ அதனால எனக்கு சீ தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்மா சீமன் சொல்லுவான், இங்க பாரு என் கை ஃபுல்லா டாய்ஸ், அவன் பேக் ஃபுல்லா பிராஸ் இருக்கு, அதையுமே வந்து வேணான்னு சொல்றா, அவளுக்கு என்னதான் சாட்டிஸ்ஃபை பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த மங்கி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க பாரு நீ எல்லாம் என்ன மங்கின்னு சொல்லாத, ஏன்னா சீ மட்டும் தான் மங்கின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாப்ஜி சொல்லுவாங்க. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு மீசோ சொல்லுவாரு. உடனே ஜியாப்ஜி சான்சா கிட்ட உனக்கு ஏதாவது பிரா வேணுமா போயிட்டு எடுத்துக்கோ சொல்லுவாங்க. இல்ல எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்சை சொல்லுவாங்க. பாரு சான்சை எங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு, இவ எப்படி சீக்கு செட் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே வாங்க போலாம், என்னோட அடிமைக்கெல்லாம் 2 பேரும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திருப்பி கூட்டிட்டு போறாரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இவங்க 4 பேருமே பார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சான்சையும் ஜியாவும் கேட்பாங்க, என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக நீங்க அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு உடனே அவங்க சொல்லுவாங்க, வேற யாருக்காக, உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு சான்சை கேட்பா. ஆமா உனக்கு தெரியலையா சியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் எவ்வளவு ஃபீல் பண்றான் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி ஓகே அதெல்லாம் விடு, அன்னைக்கு நைட்டு அவன் மலையில நனைஞ்சுன்னு வந்தான், என்னாச்சு அவனுக்கு, அன்னைக்கு நைட் என்னதான் நடந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உடனே சான்சை சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ ஜியாசிய டேட் பண்ணுன்னு சொன்ன நானு, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொன்ன நானு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே மீசோ கத்துவான், உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா பேசுறியா, அவன் எவ்வளவு ஃபீல் பண்றான்னு உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சான்சை சொல்லுவாங்க, நீங்க எல்லாருமே அவனை தான் யோசிக்கிறீங்க, ஏன் கண்டிஷன் யாராவது யோசிச்சீங்களா, எனக்கு எவ்வளவு பிரஷரா இருக்கு தெரியுமா, அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேரம் பேசினாங்க நான் அவனை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனே வேற, என் ஃபேமிலி சிச்சுவேஷன் வேற, என்னால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், எனக்கு எல்லாமே புரியுது, நான் எப்படி சொல்றது, எனக்கு மைண்ட் பிரஷர் எவ்வளவு இருக்கு தெரியுமான்னு சொல்லி கத்துட்டு அப்படியே படுப்பாங்க. சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்க ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. அப்ப ஜியாவோ சொல்லுவா, குடிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு குடிப்பாங்க. அங்க இருந்து நேரா வீட்டுக்கு போவாங்க. அங்க வீட்டாண்ட ஜியாஜி நின்னுட்டு இருப்பா. ஓ நீ என்னதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போதில கேட்பாங்க. அவ அழுவா. எதுக்காக அழுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நான் கொஞ்சம் எமோஷனல், அப்படிதான் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க. உடனே இவள ஹக் பண்ணிக்கிட்டு, நான் கொஞ்சம் எமோஷனல், என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத சொல்லுவாங்க. ஏன் அழுற, சி உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டானா, அவன் அப்படிதான் எனக்கு தெரியும், நான் உனக்கு சொல்லித்தரேன் அவனை எப்படி எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சி என்ன டேட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சான்சாக்கு செம்ம ஷாக்கு, என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சி என்ன டேட் பண்ண ஒத்துக்கிட்டான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க. இவளுக்கு செம்ம ஷாக்ல அப்படியே நின்னுட்டு இருப்பா, வாய் அடிச்சு போயிட்டு. நிஜமாவே அவன் ஒத்துக்கினானா, அப்ப நிஜமாவே
ஜியாப்ஜி ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்படின்னு தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. நம்ம சேனல் நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க, அப்ப மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். லவ் யூ guys, bye.